எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லா நாளும் இனிய நாளாக அமைவதற்கு என்னோடய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த குழம்போட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதில் வெங்காயம், தக்காளி, தேங்காய் எதுவுமே ஆட் பண்ணாமல் ரொம்ப டேஸ்டியான க்ரீமியான ஒரு குழம்பு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் தினம் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ குழம்பு ரெடி பண்ணுறதுக்காக ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கலாம். கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எப்போதுமே இந்த மாதிரி குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்க்கும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. இது நல்லா பொரியணும், அப்போ தான் அதோடய ஸ்மெல் வந்து குழம்புக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நெய்ஸாக கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம், அல்லது சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு 10லேருந்து 15 வெங்காயத்தை நீங்கள் 2ஆக கட் பண்ணிவிட்டு கூட இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். எந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு குழம்போட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு 10 பூண்டு பல்லை தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை தான். கருவேப்பிலையை நம்ம நார்மலாகவே சாதத்தில் இருந்தாலும் சரி, குழம்புல இருந்தாலும் அந்த கருவேப்பிலையை வந்து எடுத்து போட்டுட்டு தான் சாப்பிடுவோம். ஆனால் இந்த மாதிரி கருவேப்பிலையை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு போடும்போது கருவேப்பிலையோட சத்து நமக்கு முழுமையாக கிடைக்கும். இப்போ இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்காக நம்ம இப்படி சாப்பிட்றோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த கருவேப்பிலையோட சத்து வந்து நமக்கு நிறைய கிடைக்கும் போது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கிடையில் நான் பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் இதுக்கு ஒரு 3 தக்காளி பழம், ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா கரகரப்பாக அடித்து வச்சுக்கோங்க. ரொம்ப நைஸாக அடிக்க வேண்டாம். இப்படி குறகுறப்பாக அரைக்கும் போது குழம்போட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச இந்த கருவேப்பிலை பொடியை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி கொடுத்துருங்க. நார்மலாக கருவேப்பிலையை எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது அதோட ஸ்மெல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம பார்த்திங்கன்னா வறுத்துட்டு அரைச்சி பவுட்ரு பண்ணதை போட்டிருக்கோம். இதோட ஸ்மெல்லுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வேறு லெவலில் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயம் தக்காளியை நல்லா அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துருங்க. அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மிக்ஸி ஜாரை அலசிட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் கலந்து கொடுத்துட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு அதிகமாக தண்ணி தேவைப்படாது, கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக புளியை கரைச்சிட்டு இதுக்கு சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதில் நம்ம கருவேப்பிலை பொடி சேர்த்துருக்கறனால கொஞ்சமாக லைட்டாக கசப்புத்தன்மை இருக்கும். அதை ஈக்குவல் பண்ணுறதுக்காக நல்லாவே புளி சேர்த்துக்கலாம். அதோடு பார்த்திங்கன்னா ஒரு கட்டி அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு துவர்ப்பு தன்மை, புளிப்பு, அந்த இனிப்பு தன்மை எல்லாம் சேர்ந்து நல்லாயிருக்கும். கருவேப்பிலை பொடி சேர்த்தாலுமே 2 கொத்தளவுக்கு கருவேப்பிலை இப்போவும் பச்சையாக ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க. இதுவுமே குழம்புல வந்து நல்ல ஒரு ஸ்மெல்லு கொடுக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பை நீங்கள் சுட சுட சாதம், இட்லி, தோசைக்கு கூட எடுத்துக்கலாம். கடைசியாக ஃபைனலாக அடுப்பை அமர்த்த போகிற ஸ்டேஜில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு நீங்கள் எவ்வளோ நல்லெண்ணெய் சேர்த்தாலுமே அதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை பொடி வச்சு கருவேப்பிலை பூண்டு குழம்பு ரெடி பண்ணிட்டோம். நல்ல திக்காக கிரேவி பதத்துக்கு இருக்குது. இதை நீங்கள் சுட சுட சர்வ் பண்ணிடலாம். கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.